ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் பாட்டி அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி கிராமத்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 பாறை மீன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி, 1 முருங்கைக்காய், 1 பச்சை மிளகாய், தேவையான கருவேப்பிலை, 1 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். வாங்க இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம அதோட கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதோட ஒரு முருங்கைக்காய், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு அதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மீன் குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தான் கொதிச்சிருக்கு மீன் குழம்பு. ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சுண்டி வருதோ அந்தளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் வந்து நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடு பண்ணுறது நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. நம்ம வந்து கடாயிலே வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.